யூரோப் ஸ்டடி சென்டர் வழங்கும் என்ன படிக்கலாம் எங்கு படிக்கலாம் இணைந்து வழங்குவோம் சென்னை ஸ்கூல் ஆஃப் பேங்கிங். வெளிநாட்டு கல்வி சம்பந்தமான பல விஷயங்களை நம்மோடு பேசி கொண்டிருக்கிறார்கள் செல்வகுமார் அவர்கள். ஒரு நேர் இப்போது இணைப்பில் இருக்கிறாங்க, தென்காசியில இருந்து விஜய். விஜய், சொல்லுங்க, உங்களுடைய சந்தேகம் என்ன? சார், என்னோட பையன் 198 மெடிக்கல் கட் ஆஃப். ஆனா அவங்களுக்கு நம்ம இங்க தமிழ்நாட்டில் கவர்மெண்ட் காலேஜ் கிடைக்காதுன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அப்படி இருக்கும்போது நமக்கு ஏதாவது ஃபைனான்ஸ், நாம ரொம்ப படிக்கல சார், அந்த மாதிரி இதுக்கு ஏதாவது வாய்ப்புகள் உண்டாங்கிறது ஜெயபிரகாஷ் காந்தி சார் இதனுடைய பதில் சொல்லுவாங்க. சார் சொல்லுங்க சார். கட் ஆஃப் 198ங்களா? ஆமாம் சார், 198 மிடில் கிளாஸ் ஃபேமிலின்னு சொல்கிறாங்க. 198 கண்டிப்பாக 198க்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஐ திங்க் திஆர் பிசியாக இருந்தால் கண்டிப்பாக கிடைக்கும். ஓசியாக இருந்தால் கூட கண்டிப்பாக வெயிட்டிங் லிஸ்ட்டில் சான்சஸ் இருக்குது. ஓசியாக இருந்துச்சுன்னா அவனுடைய ரேங்க் 650க்குள்ளார வந்துச்சுன்னா, ஓவரால் ரேங்க் 650 வந்துச்சுன்னா கண்டிப்பாக கிடைக்கும். பிசியாக இருந்துச்சுன்னா 101% கண்டிப்பாக கிடைக்கும். கவலைப்பட வேண்டியதில்லை. கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் 198 இஸ் அ ஃபென்டாஸ்டிக் ஸ்கோர், கண்டிப்பாக கிடைக்கும். ஓகே, தேங்க்யூ சார். சார், இந்த மாதிரி நிறைய மதிப்பெண்கள் எடுத்திருப்பாங்க, பட் ஃபாரினில் படிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க. இங்கேருந்து அங்கே போய் படிக்கிறதோ அதுக்கப்புறம் ஸ்காலர்ஷிப் அப்ளை பண்ணுறதோ பெரிய விஷயமா இருக்கும். இவங்க என்னென்ன ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணலான்னு நினைக்கிறீங்க? சார், இவங்க மிடில் கிளாஸ்னு சொல்கிறாரு. இவருக்கு கண்ட்ரி வைஸ் நிறைய ரேட்ஸ் இருக்குது சார். எக்ஸாம்பிள் சைனானா ஒரு 12 lakhsல 5 years பண்ணி முடிக்கலாம். இதே மலேசியாவில் போய் எம்பிபிஎஸ் பண்ணணும் அப்படின்னா அவங்களுக்கு 35 to 40 lakhs இருந்தாவே படிக்கலாம். ஸோ இது மாதிரி கேட்டகரியில் ப்ரைவேட் யூனிவர்சிட்டிஸ் இருக்குது. இதுலேயே பெஸ்ட் ஸ்டூடெண்ட்டுக்கும் அவங்களும் ஸ்காலர்ஷிப் கொடுக்குறாங்க. மலேசியாவும் சரி, அதர் கண்ட்ரி, சைனா ஸ்காலர்ஷிப் கொடுக்கறதில்ல, மீதி கண்ட்ரிலாம் ஸ்காலர்ஷிப் கொடுக்கும். ஏன்னா சைனாவில் இருக்கிறது ரொம்ப கம்மியான ஃபீஸ் கலெக்ட் பண்ணுறதுனால அவங்க ஸ்காலர்ஷிப் கிடையாது. ஆனால் அதர் கண்ட்ரியில் இது மாதிரி நல்ல மார்க் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் 25 to 30% ஸ்காலர்ஷிப் கொடுக்குறாங்க. ஓகே, தேங்க்யூ சார். இப்போ சோஷியல் மீடியாவில் ஒரு சிலர் நிறைய கேள்விகள் கேட்டிருக்காங்க, அதை பார்க்கலாம் சார். ஆதித்யா பாலாஜி அப்படிங்கிற ஒருத்தர் கேட்டிருக்காரு. ஐ வாஸ் ஸ்டடிங் இன் சிபிஎஸ்சி ஸ்கூல் இன் தஞ்சாவூர் அப் டு 6th standard அண்ட் presently studying in CBSE 12th standard in Doha. Whether can I apply to professional colleges in Tamil Nadu and India in general quota? Whether I need to apply through NRI quota அப்படின்னு கேட்டிருக்காரு. NRIல தான் அப்ளை பண்ண முடியுமான்னு? இல்லை சார், NRI அவரோட பேரண்ட்ஸ் NRIயாக இருந்தால், அதாவது இவர் காலேஜில் சேர்ந்த பிறகு அட்லீஸ்ட் நெக்ஸ்ட் ஒரு 6 months ஒரு வெளிநாட்டில் இருக்கணும். அவர் பேரண்ட்ஸ் இருந்தால் அவங்களுக்கு NRI கோட்டாவாக ஓகே ஆகும். இல்லைன்னா இப்போ அப்படி கண்டினியூஸாக இருக்கிறாருன்னா NRIயில் வரலாம். கண்டினியூஸாக இருக்கிறாருன்னா சிபிஎஸ்சி இந்திய பாடத்திட்டம் தான், அவர் கண்டினியூஸாக வரலாம். NRIன்றது இந்த சேர்ந்த பிறகு அட்லீஸ்ட் ஒரு 6 months அவரோட பேரண்ட்ஸ் வெளிநாட்டில் இருக்கணும். அப்போ தான் NRIயாக செலக்ட் ஆகும். ஓகே சார். பேரண்ட்ஸ் ஃபாரினில் இருந்தாச்சுன்னா இந்த ஸ்கீம்ஸ் இருக்குது. ஸோ பேரண்ட்ஸ் ஃபாரினில் இருக்கிறவங்க இல்லைன்னா ரிலேஷன்ஸ் எல்லாம் ஃபாரினில் இருப்பாங்க, ஸோ அவங்க இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாமா? ரிலேஷன் வாய்ப்பு இல்லை சார். ஆனால் இவர் இவர் இந்தியன் சிலபஸ் தான் படிச்சிருக்கிறாரு. அதனால் நார்மலாக ஜென்ரல் கோட்டாலே ஜாயின் பண்ண முடியும் சார் அவரால். ஓகே. NRIன்னா அவருக்கு ஒரு ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்லாம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும், ஒரு சில ஃபெசிலிட்டி இருக்கும். வெளிநாட்டிலேருந்து அப்ளை பண்ணுறோம், கம்மியான ஸ்டூடெண்ட் இருக்குன்னா அவருக்கு ப்ரியாரிட்டி கிடைக்கும். அதுதானே தவிர மற்றபடி வேறு எதுவும் ஸ்பெஷல் எதுவும் இல்லை சார். ஓகே சார், ராஜான்னு ஒரு நேர் கேட்டிருக்காங்க. குட் மார்னிங் சார், ஐ எம் சஞ்சய். ஐ வாண்ட் டு பி an astrophysicist and its job prospects in India and abroad அப்படின்னு கேட்டிருக்கிறாரு. I got 1151 in this higher secondary examination சொல்லி. அவருக்கு இந்தியாவிலே பாசிபிள் நிறைய இருக்குது சார். இந்தியாவிலே வேலைவாய்ப்பு நிறைய கிடைக்கும் சார். வெளிநாட்டை விட இந்தியாவிலே நல்ல வாய்ப்புகள் இருக்குது. ஓகே சார், இந்தியாவில் என்ன வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி ஜெயபிரகாஷ் காந்தி சார்கிட்ட கேட்கலாம். ஜெயபிரகாஷ் காந்தி சார், இந்த படிப்பிற்கு என்ன மாதிரியான வேல்யூ இருக்குது இந்தியாவில்? ஆஸ்ட்ரோபிசிஸ்ட், ரைட், மோர் ஆஃப் ரிசர்ச் ஓரியன்ட். இப்போ அவங்களுக்கு ஃபஸ்ட்டு அவர் பண்ண வேண்டியது பிஎஸ்சி ஃபிசிக்ஸ். பிகாஸ் நல்ல மார்க் வாங்கியிருக்காரு, நல்ல காலேஜில் கிடைக்கும். பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் பண்ணும்போது ஜாம் எக்ஸாம், ஜாயிண்ட் அட்மிஷன் டெஸ்ட் ஃபார் எம்எஸ்சி, ஒவ்வொரு ஐஐடி கம்பைன் பண்ணி இந்த ஜாம் எக்ஸாம் ஒவ்வொரு வருஷம் எழுதுகிறாங்க. டாப் ஐஐடியில் எம்எஸ்சி ஃபிசிக்ஸ் கொடுக்குறாங்க. இந்த எம்எஸ்சி ஃபிசிக்ஸில் யூ கேன் டேக் அஸ் ஆஸ்ட்ரோஃபிசிக்ஸ். அந்த ஆஸ்ட்ரோஃபிசிக்ஸ் ஜாம் எக்ஸாம் அவ்வளோ ஈஸி கிடையாது. ஒரு ஃபஸ்ட் இயர்லேருந்து நல்லா ப்ரிப்பேர் பண்ணி போகணும். ஐஐடியில் எம்எஸ்சி ஃபிசிக்ஸ் ஜாயின் பண்ண பிறகு ஸ்பெஷலைஸ் ஆஸ்ட்ரோஃபிசிக்ஸ் அது முடித்த பிறகு எம்எஸ்சி முடித்த பிறகு ஐஐடியிலே எம்எஸ் பை ரிசர்ச் அப்படின்னு ஒரு கோர்ஸ் இருக்குது.
அது தவிர இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ்லையும் இருக்குது, எம்எஸ் பை ரிசர்ச். அது முடித்த பிறகு யூ கேன் டெஃபினெட்லி கம் இன் டு த ரிசர்ச் ரிலேட்டட் டு ஆஸ்ட்ரோஃபிசிக்ஸ். ஓகே, தேங்க்யூ சார். வாட்ஸ்அப்பில் ஒரு சில நேர்கள் கேள்வி கேட்டிருக்கிறாங்க, அந்த கொஸ்டின்ஸை பார்க்கலாம். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த சேவை நீங்கள் செய்கிறதுக்கு நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஃபஸ்ட்டு என் சன் வந்து இப்போ +2 நெக்ஸ்ட் இயர் போகிறான். முடித்த உடனே பயோமெடிக்கல் சேர்க்கலான்னு ஒரு ஆர்வத்தில் இருக்கோம். அது வந்து சேர்க்கலாமா? அதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமா? அதுக்கு சான்சஸ் கிடைக்குமா? சார், பயோமெடிக்கல் பற்றி கேட்டிருக்கிறாங்க. பயோமெடிக்கலுக்கு என்ன மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது? ஸோ பயோமெடிக்கல் வந்து இந்தியாவில் படிக்கலாம், வெளிநாட்டில் படிக்கலாம். ஆனால் வேலை வாய்ப்புன்றது பார்த்திங்கன்னா வெளிநாட்டில் தான் பயோமெடிக்கலுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து யூஎஸும் யூகேயில் தான் பயோமெடிக்கல் படித்தா வாய்ப்புகள் நிறைய இருக்குது. இந்தியாவில் வந்து வாய்ப்புகள் கம்மி சார். வேலை வாய்ப்பை பொறுத்தவரையில் வெளிநாட்டில் தான் ஸ்கோப் அதிகமாக இருக்குது சார். சார், இன்னும் எஜுகேஷன் ஓரியன்டாக எங்கே படிக்கலாம், இந்த நிறைய விஷயங்கள் உங்கள்கிட்ட கேட்க வேண்டியது இருக்குது. ஒரு சிறிய இடைவெளிக்கு பார்க்கலாம். இது யூரோப் ஸ்டடி சென்டர் வழங்கும் என்ன படிக்கலாம் எங்கே படிக்கலாம் இணைந்து வழங்குவோம் சென்னை ஸ்கூல் ஆஃப் பேங்கிங். யூரோப் ஸ்டடி சென்டர் வழங்கும் என்ன படிக்கலாம் எங்கு படிக்கலாம் இணைந்து வழங்குவோம் சென்னை ஸ்கூல் ஆஃப் பேங்கிங். உயர்கல்வி தொடர்பான பல கேள்விகளுக்கு வல்லுநர்கள் பதிலளித்து கொண்டிருக்கிறாங்க. தொடர்ந்து கேட்கலாம். சார், நீங்கள் ஃபாரின் எஜுகேஷன் பற்றி நிறைய சொன்னீங்க. குறிப்பாக நம்ம இந்தியாவில் படிக்கணும்னா 10th +2 டிகிரி இந்த மாதிரி ஒரு ப்ரொசீஜர்ஸ் இருக்குது. ஸோ ஃபாரினில் படிக்கிறதுக்கு என்ன ப்ரொசீஜர்ஸ் இருக்குது? இந்த டைம் டியூரேஷனை கம்மி பண்ணுறதுக்கான ஏதாவது வழி இருக்கா? வாய்ப்பு இருக்குது சார். இப்போ வந்து சென்னையில் இந்தியா பொறுத்தவரையில் 10th முடிச்சுட்டு அப்புறம் +2 முடிச்சுட்டு அப்புறம் வந்து யூஜி போகிறாங்க, அப்புறம் பிஜி போகிறாங்க. ஆனால் இதே வந்து வெளிநாட்டில் எக்ஸாம்பிள் மலேசியாவில் நம்ம வந்து தமிழர்லாம் சேர்ந்து கட்டின எய்ம்ஸ் யூனிவர்சிட்டி, அந்த யூனிவர்சிட்டியில் பார்த்தீங்கன்னா 10th முடித்த உடனே அந்த கண்ட்ரிக்கு போய்ட்டு ஃபவுண்டேஷன் கோர்ஸ் 1 இயர் படித்தா போதும். அதாவது +1 +2 படிக்காமல் ஃபவுண்டேஷன் கோர்ஸ் 1 இயர் முடிச்சுட்டு நம்ம டேரெக்டாக MBBS போகலாம். அதேமாதிரி டேரெக்டாக இன்ஜினியரிங் போகலாம். யூஜி வந்து எல்லாமே இது மாதிரி ஃபவுண்டேஷன் கோர்ஸ் 1 இயர் முடிச்சுட்டு யூஜி போகலாம். இது மாதிரி வசதிகள் வந்து குறிப்பாக மலேசியாவில், அதர் கண்ட்ரியில் சிங்கப்பூர்லாம் இருக்குது. ஆனால் குறிப்பாக மலேசியாவில் அதிகமாக இந்த ஃபவுண்டேஷன் கோர்ஸ் வந்து சிறப்பாக செயல்படுது. இதன் மூலயமா பேரண்ட்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா டைம் சேவ் ஆகுது, மணி சேவ் ஆகுது. மெயின் ரெண்டுமே வந்து இந்த பேர்டன் குறைக்கிற மாதிரி இருக்குது. ரெண்டாவது இந்தியாவை விட மலேசியாவில் வந்து எஜுகேஷனில் ஃபீஸஸ்லாம் ரொம்ப கம்மி தான். நெய்பர் கண்ட்ரினால் இங்கே இருக்கிற ரிலேட்டிவ் யாராவது ஒரு ஆள் இருப்பாங்க. அதனால் கண்டிப்பாக நம்ம வந்து ஃபியர் இல்லாமல் அங்கே படிக்கலாம். ஓகே சார், ஒரு நேர் திருச்செந்தூர்ல இருந்து இணைந்திருக்கிறாங்க. பிரீத்தி, வணக்கம். உங்களுடைய சந்தேகம் என்ன? குட் மார்னிங் சார். என்னோட மெடிக்கல் கட் ஆஃப் வந்து 194. எனக்கு பிவிஎஸ்சி அல்லது பிஎஸ்சி அக்ரி கவர்மெண்ட் காலேஜ்ல கிடைக்குமா? இல்ல நான் வேற எந்த கோர்ஸ் படிச்சா என்னோட ஃபியூச்சர் இன்னும் பெட்டரா இருக்கும்? உங்களுடைய கேள்விகளுக்கு ஜெயபிரகாஷ் காந்தி அவர்கள் பதில் சொல்லுவாங்க. ஜெயபிரகாஷ் காந்தி சார் பதில். இல்லை, கண்டிப்பாக வந்து வெட்னரி பார்த்தீங்கன்னா வெட்னரியில் வந்து கோர்சஸ் வந்து வெட்னரி பேச்சுலர் ஆஃப் வெட்னரி சயின்சஸ் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிடெக் வந்து ஃபுட் டெக்னாலஜி இருக்குது. அதுக்கப்புறம் பவுல்ட்ரி டெக்னாலஜி இருக்குது நம்ம வெட்னரி கீழே. இப்போ உங்களுக்கு வந்து வெட்னரி சயின்ஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு கம்மி. பிகாஸ் வெறும் 280 சீட் தான் தமிழ்நாட்டில் இருக்குது. அதில் ஓசி, பிசி, எம்பிசி ரிசர்வ் பண்ணி 194க்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு கம்மி. ஏன்னா போன வருஷமே கட்டாக வந்து 196 பக்கம் இருந்தது. ஸோ வந்து உங்களுக்கு வந்து மற்ற அந்த வெட்னரி யூனிவர்சிட்டி கீழே மற்ற கோர்சஸ் லைக் பவுல்ட்ரி டெக்னாலஜியோ ஃபுட் டெக்னாலஜி உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இது தவிர பிஎஸ்சி அக்ரி வந்து கவர்மெண்ட் காலேஜில் கிடைக்குமானா 100% உங்களுக்கு பிஎஸ்சி அக்ரி கவர்மெண்ட் காலேஜில் கிடைக்கும். பட் ஒன்று நல்லா புரிஞ்சுக்கோங்க, அக்ரி கவுன்சிலிங் போகும்போது நீங்கள் 194க்கு கவர்மெண்ட் காலேஜ் கிடைக்கலனாலும் வெயிட்டிங் லிஸ்ட் போட்டு வாங்க உங்களுடைய மார்க்கு ஏற்ற மாதிரி. அதுக்காக வெயிட்டிங் லிஸ்ட் வந்து நீங்கள் கோயம்புத்தூர் அக்ரி போட்டிங்கன்னா கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது, மதுரை கிடைக்கணும் வாய்ப்பு கிடையாது. அதே நீங்கள் வந்து ஒரு திருவண்ணாமலையோ இல்லை வந்து நீங்கள் வந்து தஞ்சாவூரில் புது காலேஜ்லையோ நீங்கள் வந்து வெயிட்டிங் லிஸ்ட் போட்டோம்னா கண்டிப்பாக 194க்கு பிஎஸ்சி அக்ரி உங்கள் கவர்மெண்ட் காலேஜில் கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது. தேங்க்யூ சார். இன்னொரு நேர்கள் ஈரோட்லேருந்து இணைந்திருக்கிறாங்க. சிவானி, வணக்கம். உங்களுடைய கேள்வி என்ன? ஹலோ சார், ஈரோட்லேருந்து சிவானி பேசுகிறேங்க சார். இப்போ வந்து என்னோட மெடிக்கல் கட் ஆஃப் 196.5 சார். அதில் வந்து MBBS சீட் வந்து கிடைக்குமா? இந்த இயர் வந்து ஃபிசிக்ஸ்லாம் 200 out of 200 கட் இது கம்மியாகிறதுனால கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கா சார்? அதுவும் இல்லாமல் இன்ஜினியரிங் கோர்சஸ் சப்போஸ் இது கிடைக்கலனா இன்ஜினியரிங் கோர்சஸ் எடுக்கும்போது இசிஇ எடுத்தால் பெட்டராக இருக்குமா சார்? ஸ்கோப் எப்படி இருக்கும் கேட்கலான். கண்டிப்பாக உங்களுடைய கேள்விக்கு பதில் சொல்லுவாங்க சார். ஜெயபிரகாஷ் காந்த் சார், இப்போது என்ஜினியரிங்கில் எந்த கோர்ஸ் ரொம்ப பெஸ்ட்? அதாவது இசிஇ எடுத்தால் நல்ல வாய்ப்பு. 196.5 இல்லை கண்டிப்பாக இல்லை, ஒரு நிமிஷம். 196.5 உங்களுக்கு வந்து செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜில்
அரசு ஒதுக்கீடு இருக்குல்ல வந்து கிடைக்கும். அதுவும் சப்போஸ் நீட் எக்ஸாம்லாம் இல்லைன்னா, அதாவது ஒன்லி லைக் லாஸ்ட் டைம் அட்மிஷன் பேசிஸ் லாஸ்ட் டைம் மாதிரி அட்மிஷன் பேசிஸ் அப்படின்னா 196.5 உங்களுக்கு செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்தது இன்ஜினியரிங்கில் வந்து நீங்கள் கேட்டிங்க ஈஸி பெட்டர் அப்படின்னு. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நான் முதல்ல சொல்லிட்டு இருக்கேன், எலக்ட்ரானிக்ஸ் கம்யூனிகேஷன் பெட்டர், மென்டலி ப்ரிப்பேர்ட் டு கோ ஃபார் ஐடி இண்டஸ்ட்ரி. இப்போ நீங்கள் வந்து எந்த ஒரு காலேஜில் பார்த்தீங்கன்னா 98% ஈஸி படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் ஐடிக்கு தான் போகிறான். அதுக்கு நான் வந்து எப்போவுமே சொல்வேன், கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஐடி ஷுட் பி பெட்டர் ப்ரிஃபரன்ஸ். எனக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் பெட்டரா ஈஸி பெட்டர்னா ஐ வில் டெஃபினெட்லி சே கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஹஸ் காட் ட்ரிமெண்டஸ் ஆப்பர்ச்சுனிட்டி இன் ஃபியூச்சர் when compared to ECE. So my first choice would be computer science. ஓகே, தேங்க்யூ சார். வாட்ஸ்அப்பில் ஒரு நேர் கேள்வி கேட்டிருக்கிறாங்க, அது என்ன கேள்வி அப்படின்னு பார்க்கலாம். குட் மார்னிங் சார், நான் சேலத்திலேருந்து வைத்தியநாதன் பேசுகிறேன் சார். எங்கள் பொண்ணு இந்த வருஷம் +2 எக்ஸாம் எழுதியிருக்கா சார். ஒரு 1000 above மார்க் வருன்ருக்கா சார். அவளுக்கு ஒரு கால் நல்ல கோர்ஸ் கிடைக்காம போச்சுன்னா ஃபுட் டெக்னாலஜின்னு சொல்லி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸில் ஒரு குரூப் இருக்குது சார். அதனுடைய ஃப்யூச்சர் எப்படி சார்? கவர்மெண்ட் ஜாபுக்கு நல்ல வேல்யூ இருக்கா அப்படிங்கிறத பற்றி நான் தெரிஞ்சுக்கணும் சார். சார், அதாவது ஃபுட் டெக்னாலஜி பற்றி கேட்டிருக்காங்க. ரொம்ப முக்கியமாக ஒரு டிஃப்ரெண்ட்டாக யோசிச்சிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். இந்த ஃபுட் டெக்னாலஜிக்கு இந்தியாவில் வாய்ப்புகள் எப்படி இருக்குது, வெளிநாடுகளில் எல்லாம் எப்படி வாய்ப்பு இருக்குது சார்? இந்தியாவில் நல்ல வாய்ப்புகள் இருக்குது, ஆனால் வந்து அரசு துறையில் வாய்ப்புகள் கம்மியாக இருக்குது. தனியார் துறையிலையும் அயல் நாடுகள்லேயும் வந்து ஃபுட் டெக்னாலஜிக்கு நல்ல ஸ்கோப் இருக்குது சார். அவர் வந்து பெரும்பாலும் கேட்குறது, அவரோட கேள்வி என்ன, அவர் அரசாங்க வேலை கிடைக்குமான்னு கேட்குறாரு. ஸோ அரசாங்கத்தில் வாய்ப்புகள் கம்மி சார். ப்ரைவேட்லேயும் அயல் நாடுகளிலும் நல்ல வாய்ப்புகள். இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ப்ரைவேட்டில் நல்ல வாய்ப்புகள் இருக்குது. வெளிநாட்டில் வந்து எல்லா இடத்துல கவர்மெண்ட்டில் இல்லை, ப்ரைவேட்டில் நல்ல வாய்ப்பு இருக்குது சார். ஓகே, அதாவது ப்ரைவேட்டில் இதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது சார். ஓகே சார். வேறு நம்ம இந்த ஃபாரினில் படிக்கிறதுனால, இந்த நேரம் நமக்கு குறைவாக இருக்கிறதுனால வேறு என்னென்ன வாய்ப்புகள்லாம் இருக்குது சார்? சார், ஃபேஷன் டெக்னாலஜி ஓவர்சீஸில் நல்ல ஒரு இது இருக்குது. ஏரோநாட்டிக் நல்லா இருக்குது. ஃபுட் இண்டஸ்ட்ரியில் வந்து நல்லா இருக்குது சார். இப்போ எக்ஸாம்பிள் இங்கேயே வந்து ஒரு சில காலேஜெல்லாம் பார்த்தீங்கன்னா 10,000 பேர் 15,000 பேர்லாம் படிக்கிற யூனிவர்சிட்டிஸ்லாம் காலேஜஸ்லாம் இருக்குது. எக்ஸாம்பிள் இப்போ விளம்பரம் வர்றது சென்னை அமர்தாலாம் பார்த்தீங்கன்னா படிக்கும்போதே வந்து அவர் ஸ்கீம், அவர் ஃபாரின் பார்த்தா காப்பி அடிச்சிருக்காரு. படிக்கும்போதே வந்து 3500 ஹோட்டல் இண்டஸ்ட்ரியில் வந்து அவர் வந்து டைப் பண்ணியிருக்காங்க சார். ஸோ படிக்கும்போதே வந்து ட்ரைனிங் எடுத்துகிட்டு ஒரு 10,000-15,000 வரைக்கும் வருமானம் வர மாதிரி ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. இது மாதிரி எல்லா இன்ஸ்டிடியூஷனுமே இல்லை, படிக்கும்போது இந்த மாதிரியான வருமானங்கள் எல்லாமே உருவாக்குறதுக்காக நிறைய இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்குது. படித்து முடித்த பிறகு வேலை வாய்ப்புகள் எல்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்க கொஞ்சம் ஷார்ட்டாக சொல்லுங்கள். ஓகே, வேலை வாய்ப்புகள் வந்து நல்லா இருக்குது சார். அதிகமான முறையில் அதாவது இப்போ இருக்கிற ஸ்டூடெண்ட் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு அவேர்னஸ் இல்லை சார். பிஇ முடித்த உடனே அவங்க வந்து என்ன செய்கிறாங்க, 10,000-15,000 பிளேஸ்மெண்ட்டில் 20,000 ரூபாய்க்கு மேலே வருமானம் இல்லைன்ற மாதிரி ஒரு பேரண்ட்ஸ்க்கெல்லாம் கடனே அடைக்க முடியலன்றதெல்லாம் இருக்குது. ஆனால் அப்படி இல்லை. டெய்லி வந்து இப்போ சார் உலகம் வந்து நம்ம கைக்குள்ள இன்டர்நெட்டில் போயிட்டு ஸ்கோப்பை தேடிட்டே இருந்தால் நல்ல ஸ்கோப்ஸ் எல்லாம் இருக்குது. சிஸ்கோ எக்ஸாமு, ஜூனிஃபர் எக்ஸாமெல்லாம் எழுதுனாங்கன்னா பர் மந்த் இன்ஜினியரிங் முடிச்சுன்னா பேசிக்காக ஸ்டார்டிங்கில் 1.5 lakhs சேலரி கிடைக்கும். அதுக்கு உதாரணமே என்னோட சன்னே வந்து அது மாதிரிலாம் இருக்குது. அதனால் நாங்களாம் அனுபவித்து சொல்கிறோம். நிறைய வந்து ஆன்லைனில் வந்து ஏதோ ஸ்டடி முடிச்சிட்டோம், பிஇ முடிச்சிட்டோம், உடனே வந்து வேலை கிடைச்சிட்டோம் அப்படின்னு நினைக்கூடாது சார். நம்ம வந்து தேடிட்டே இருக்கணும், நிறைய தேடிட்டே இருக்க, தேடல் நிறைய இருந்தால் கண்டிப்பாக வந்து பெரிய ஸ்கோப் இருக்கும் சார். ரொம்ப நன்றி சார். அதாவது என்ன படிக்கலாம் எங்கே படிக்கலாம் நிகழ்ச்சியில் வந்து மாணவர்களுக்கு வெளிநாட்டு கல்வி மட்டுமில்லை, இந்தியாவில் கூட என்னென்ன வாய்ப்புகள்லாம் இருக்குன்னு நிறைய கருத்துக்களை பதிவு செய்தீங்க. ரொம்ப நன்றி. நன்றி சார், தேங்க்யூ. அது மாதிரி ஜெயபிரகாஷ் காந்தி, உங்களுக்கும் நன்றி சார், நிறைய தகவல்களை பகிர்ந்து கொண்டதற்கு. நேர்களை இன்றைக்கி என்ன படிக்கலாம் எங்கு படிக்கலாம் நிகழ்ச்சியில் நிறைய விஷயங்களை நம்ம பார்த்தோம். மேலும் நாளையும் இது போன்ற நிறைய விஷயங்களை படிக்கலாம். இது யூரோப் ஸ்டடீஸ் வழங்கும் என்ன படிக்கலாம் எங்கு படிக்கலாம், இணைந்து வழங்குவோம் சென்னை ஸ்கூல் ஆஃப் பேங்கிங்.